ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. காலையில் டிஃபனுக்கு வந்து கம்பு எடுத்திருக்கேன். 100% இதில் அயன் சத்து உள்ளது இது தானுங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு எடுத்திருக்கேன். நான் கம்பு எடுத்திருக்கேன் காலையில் கம்மஞ்சூர் தொட்டு சாப்பிட்றதுக்காக. இதை ரவை பதத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இதை ஏற்கனவே கழுவி நல்லா காய வச்சுட்டேன். இதுக்கு 1 கப்பு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். நைஸாக அரைக்காதீங்க, இதை டேஸ்ட்டு போயிடும் நைஸாக அரைச்சோம்னாக்க. இப்போ நான் எடுத்து கொட்டிட்டேன். இதுக்கு கம்பு செய்கிறதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்தில் 5 கப்பு தண்ணி வேணும். 1 கப்புக்கு 5 கப்புன்னு கணக்கு வச்சுக்கணும். 1 கப்பு நான் இதில் ஊற்றி 1 கப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவேன். மீதி பாத்திரம் அடுப்பில் வைக்கிறப்ப 4 கப்பு ஊற்றி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 கப்பு ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஊற கூட போட்டோம்னா கூட போதும். அங்கே கொதிக்கிற நேரத்துக்கு இது ஊறிச்சுன்னா கூட இன்னும் நல்லா சீக்கிரமாக வெந்துக்கும். நல்லா கரைச்சி விட்டு இப்படி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கனாக்கா இங்கே தண்ணி நான் 4 கப்பு வச்சுருக்கேன். 1க்கு 5க்கு 1 கப்பு ஊற்றியாச்சு. அந்த ரவை பத்தில் அரைச்சதில் இதில் 4 கப்பு தண்ணி இது கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா. இது கொதிக்கிறதுலையே இந்த கொதித்த உடனே தான் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஊற்றக்கூடாது. கொதிச்சதுக்கு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடி பிடிக்காமல் உடனே சிம்மில் வச்சுருங்க. ஏன் நம்ம தண்ணி ஊற்றி முன்னாடியே கரைச்சிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக கூட போட்டுடலாம். சிலருக்கு கட்டி தட்டும். அதுக்காக நம்ம பாட்டிங்களாம் அப்படியே கொட்டி விறகடுப்பில் சமைப்பாங்க. நமக்கு இதான் ஈஸி மெத்தட் இல்லைங்களா. அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேன். இது அடுத்த ஸ்டேஜ். இதை நம்ம மூடி வச்சிடணும். உப்பு இதுக்கு தேவையான அளவு இப்பயே போட்டுடணும். போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் நம்ம எடுக்கணும். பார்த்திங்களா, இப்போ கட்டியே தட்டலை, நல்லா கரெக்டாக வந்துருச்சு நமக்கு. இதை நம்ம சாம்பாரில் தொட்டு சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதி வரப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது பாதி அளவு தான் வெந்திருக்குது. இது பார்த்திங்களா, திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு இப்படி தான் இருக்குது. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 கப்பு தான். எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு 1/4 கப்பு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பாயசம் மாதிரி அப்படியே அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிக்கும். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்குவோம். எடுத்து பார்த்துப்போம். எடுத்தாச்சு பாருங்கள், இப்படி வெந்திருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி வரணும் பபிள்ஸ். இப்படி இப்போ க்ளோஸ் பண்ணி மூடி வச்சு நல்லா 1/2 hour சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இப்போ எடுத்து பாருங்கள். நான் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன். இந்த பக்கம் வெண்டைக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது இந்த பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ காலையில் டிஃபனுக்கு நம்ம இதை போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு. இப்படி தாங்க காலையில் சாப்பிட்டுக்கலாங்க. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுக்கலாம். சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டாக்க சுகரோட அளவு கொஞ்சம் குறைஞ்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதை நல்லா கழுவிட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கழுவி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.